அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது வானதூதர் அன்னை மரியாளுக்கு அந்த புனிதமான நிகழ்வினை விடுத்து சொல்லுகின்ற பொழுது, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தது போல இறைவன் இதோ உங்களுடைய என்னுடைய இதய குடிலிலே பிறக்க இருக்கின்றார். அவருடைய வருகையின் பொழுது நாம் எப்படி நம்மை தயாரிக்க வேண்டும் என்று நம்மையே சிந்தித்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னி மரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாயிர நம்பிக்கை கொள்ளும் எங்கள் வந்தாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்களும் அது உதவியை பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 48 உட்பிரிவு 1 முதல் 4 மற்றும் 9 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லலால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாக யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோவின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரை சிறிசாயும் யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொடுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர்கள் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. கிறிஸ்தியேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகள், இயேசுவினுடைய முதல் வருகையை மாபெரும் விழாவாக கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருப்பது போல ஒட்டுமொத்த யூத சமுதாயம் முழுவதுமாக மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்த காலங்கள் அது. எனவே மறைநூல் அறிஞர்கள் ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திற்கு கொடுத்திருந்த வாக்குறுதி என்னவென்றால், எலியா மீண்டும் இந்த மண்ணுலகில் வருவார், வந்து மெசியாவினுடைய பாதையை செம்மைப்படுத்துவார், மெசியாவினுடைய வருகையை முன்னறிவிப்பார், மெசியா வருவதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்வார் என்று மறைநூல் அறிஞர்கள் யூத சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். மெசியாவுடைய வருகைக்காகவும் காத்திருந்தார்கள், எலியாவுடைய வருகைக்காகவும் காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்து இறையாட்சி பணியை அவர் தன்னுடைய 3 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது யூத சமுதாயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் மெசியா என்று. அவர் வார்த்தைகள் அவர்களுக்கு மனதைரியத்தை கொடுத்தது, ஆறுதலை கொடுத்தது. புதுமைகள் அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்தது. நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நிறைவு பெற்றார்கள். இருப்பினும் மெசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், எலியா வந்த பிறகுதான் மெசியா வருவார் என்ற
மனநிலையோடு அவர்கள் கடந்து கொண்டிருப்பதுங்கிற பொழுதுதான் சீடர்கள் இந்த கேள்வியை இயேசுவிடம் எழுப்புவதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகிறார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அது அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் திருமுழுக்கு யோவானை பற்றி. ஏன் அவர் திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால், மெசியா இந்த மண்ணுலகிலே எப்படிப்பட்ட பயணத்தை அவர் மேற்கொள்ள போகிறார், மக்கள் அவரை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், எதிர்கொண்டு அவரை மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பார்களா அல்லது அவரை துன்புற்று கொலை செய்வார்களா என்பதற்கு ஒரு சிறந்த முன்னோட்டமாகத்தான் திருமுழுக்கு யோவான் காணப்படுகிறார். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், ஆனால் மக்கள் அவரை கண்டு கொள்ளவில்லை. தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவர்கள் அவருக்கு செய்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது, இறைவார்த்தையை எடுத்துரைத்த எளிய திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்து அவனை ஏரோது மன்னன் கொன்றதையும் நாம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக காணுகின்றோம். இந்த அளவிற்கு திருமுழுக்கு யோவானை கொலை செய்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவையும் அவர்கள் கொலை செய்வார்கள், துன்புறுத்துவார்கள். எனவே மக்கள் ஒருபொழுதும் எலியாவையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? தாங்கள் விரும்பியதை, தாங்கள் நினைத்ததை, தாங்கள் செய்ய போவதை அவர்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பார்கள். அது என்ன காரணம் என்றால், இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல இந்த மனிதர்கள் இறைவனோடு இணைய மாட்டார்கள். மாறாக தங்களுடைய உலக ஆசைகளின் மீது ஆசைகளோடு தங்களுடைய நாட்களை கடந்து செல்வார்கள். இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய தவறான வாழ்வு என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மெசியா வந்துவிட்டால் நம்மிடையே குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தை போல. காரணம் என்னவென்றால், உலக ஆசைகள், தோன்றி மறையக்கூடிய சிற்றின்பங்கள், இவை அனைத்தும் மெசியாவை மறக்க வைக்கிறது. மெசியா நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே இயேசு என் இதயத்தில் குடிக்கொள்ளப் போகிறார் என்பதை விட்டு, இதோ இன்றைய திருப்பலி வழியாக இன்றைய காலை கதிரவன் எழுகின்ற பொழுது கூட இறைவன் எனக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார், இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனை பிறரோடு நான் பகிர்ந்து கொள்வதிலும் அவரை எடுத்துச் செல்வதிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வுகளோடு நாம் நம்முடைய நாட்களை கடந்து சென்றோம் என்றால், இதைவிட பெரும் ஆசீர்வாதம் வேறு எதுவும் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்து விடாது. எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பலி வழியாக ஒன்றாடும் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தும் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரை அனைத்தும் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான சபரியாக ஒப்புக் கொடுக்கையின் பழி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பழிகளை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளது. எனவே காணிக்கைகளை ஏற்றி இவற்றை முது வல்லமையினால் மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றியருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரை மீட்பனாகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் நினைவுகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கசுபார் மற்றும் உலகில் முகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரப்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் உரைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை பற்றி அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தலை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்டிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். விடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ கன்னி கருவுருவால் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கையுடன் கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு